அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும். அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிட்டாங்க இந்தியா. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 9 டெரரிஸ்ட் கேம்ப்ல முதற்கட்டமா இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இதுல இது வரைக்கும் 12 பேர் இறந்து போயிருக்காங்க, 52 பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. அப்பனா இந்தியா இதை வாரா எஸ்கலேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. அதுக்கும் இந்திய ராணுவ தரப்புல இருந்து தெளிவா ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா நாங்க இதை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய ராணுவ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல கூட இந்தியா அந்த நியாயத்தின் பக்கம் நின்று இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்திய ராணுவம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மி இன்ஸ்டாலேஷன் மேலேயோ பொதுமக்கள் மேலேயோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்கலாம். பட் இந்திய ராணுவம் அப்படி பண்ணல. இந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி எந்த தீவிரவாதிகள் இருந்தாங்க, எந்த அமைப்பு இருந்தாங்க, யார் பிளான் போட்டு கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி இந்தியா மேல பலமுறை இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடிலாம் யார் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி பிடிச்சி அவங்க தங்கியிருக்கக்கூடிய 9 இடங்களை சூஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அந்த 9 இடத்த மட்டும்தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. ஸோ இந்தியா இந்த தாக்குதல்ல கூட ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த தாக்குதல் இதை மாதிரி இந்தியா திட்டமிட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு உண்மையாலுமே ஒரு இந்தியனா இருக்கிறதுக்கு இந்த விஷயம் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்பனா இது இனிமே மாறாதா அப்படின்னா அது இனிமே பாகிஸ்தான் எடுத்து வைக்க போற அந்த ஸ்டெப்ல தாங்க இருக்கு. ஏன்னா இந்தியா பகல்காம் தாக்குதலுக்கு இப்ப பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை நோக்கி இந்த டார்கெட் அப்படிங்கிறத தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. பட் பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்தியா மாதிரியே நியாயத்தின் பக்கம் நின்று செய்வாங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க திரும்ப தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா எங்க நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ பகல்காம் தாக்குதலுக்கு இவ்வளவு நாள் பொறுத்து இந்தியா இப்போ இந்த பதிலடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் பாகிஸ்தான் இந்த பதிலடிக்கு நாங்க திரும்ப பதிலடி கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது வாரா எஸ்கலேட் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது. இது வரைக்கும் இப்போ இரவு முழுக்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க ராணுவ தரப்புல இருந்து நாங்க இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தான் அழிச்சிருக்கு. ஆனா அதுக்கு பாகிஸ்தான் ராணுவ தரப்புல இருந்து நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில செய்திகளை ப்ரொபகண்டா பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பொழுதுமே பாகிஸ்தான் இந்த வாயிலே நிறைய விஷயங்களை சொல்லி அனுதாபம் தேடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா அங்க இருக்கக்கூடிய மசூதிகள் மேல டார்கெட் பண்ணி இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. சோ இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் மூடுங்க, இந்த பஞ்சாப் சிந்து இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்கூல் எல்லாத்தையும் மூடுங்க, 144 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானையே பரபரப்பாக்கி விட்டுருக்காங்க பாகிஸ்தான் தரப்பு, பாகிஸ்தான் ராணுவம். ஆனா இந்தியா அதை மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யல. பட் அவங்க இதை மாதிரி செய்யறது, மசூதிகளை மூடுங்க அப்படின்னு விஷயம்லாம் சொல்றது, எதை மாதிரியா இந்த தாக்குதலை மாத்தலாம், எதை மாதிரியா ப்ரொபகண்டா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க திட்டமிட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. பட் அவங்க என்னதான் பண்ணாலுமே உலக நாடுகள் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேத்தி கூட யுஎன்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. நீங்க ஏன் இதை மாதிரி பண்றீங்க, தீவிரவாதத்தை ஏன் வளர்த்து விடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நேத்தி அங்க யுஎன்லயே பாகிஸ்தான் தரப்புக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. பட் அதை தாண்டி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இந்தியா முதற்கட்டமா 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் என்ன விஷயங்களை என்ன ரியாக்ட் பண்றாங்க, பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இது வாரா எஸ்கலேட்டா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புத்தி கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய அந்த லாஜிக் பாயிண்ட்ஸை யோசிச்சா கூட இந்தியா நம்ம மேல தாக்குதல் நடத்தல, அவங்க தீவிரவாதிகள் மேலதான் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க யோசிச்சா கூட இந்த விஷயத்த அவங்க நாட்டு மக்களையும் அவங்க நாட்டு ராணுவத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இந்த விஷயத்தை அமைதியா கொண்டு போகலாம். பட் அந்த அளவுக்கு யோசிச்சு அவங்க முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ இதுல அடுத்த கட்டமா பாகிஸ்தான் என்ன விஷயம் எடுத்து வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நடக்கும். அதே மாதிரி இந்தியா இந்த தாக்குதலோட இந்த விஷயத்தை முடிச்சுப்பாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம், இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை எப்பதான்ப்பா திரும்ப இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வருவீங்க, இந்தியாவோட கண்ட்ரோல்ல எடுப்பீங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவோட ஒரு எண்ணமா இருக்கு. ஸோ அதுக்கு இதை விட்டா நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்காது. ஸோ அதை மீட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள்ல நடப்பதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மி
இந்த தாக்குதல் நடத்துனாங்கல்ல 9 இடங்கள்ல, அது சம்பந்தமான விளக்கம் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க முழுசா தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.